வருது. ஏன் பெண்கள் எதிர்காலத்துல இப்படி வந்து நிக்கிறீங்களே, ஆரம்பத்துல சொல்லுவீங்க அந்த பிள்ளைக்கு ஒரு பாதி நாள் வந்து சரி அடுத்தது காட்டு மணிக்கு போடு நெஞ்சம் கருத்ததை காட்டு முகம் வளம் வாய் மணிக்கணுங்க மணியான மதுரையாரு சொன்ன வேதாந்த மட்டும் என்ன சரி மணியான மார்க்கத்துக்கு கூட அங்கி வைக்கலாம் ஆனந்தமான வயதை பிறந்தவர்கள் வாழ்க்கை ஒன்று அருமையான வாய்ப்பு வரவேற்பு இருந்தாலும் கூட இந்த இடத்துல கலைஞர் உரைப்பு எனக்கு சார்பாக ஒரு சிறிய வாழ்த்து என்று பார்த்தார். தென்பாண்டி தமிழோ சிங்காரத்துவீரோ இசை பாடும் ஒரு காவியம் இது ரவி கர்மாவின் ஓவியம் பாசம் என்னும் ஆலயம் உனை பாட வேண்டுமாயிரம் தென்பாண்டி தமிழோ சிங்காரத்துவீரோ தென்பாண்டி தமிழோ சிங்காரத்துவீரோ இசை பாடும் ஒரு காவியம் இது ரவி கர்மாவின் ஓவியம் பாசம் என்னும் ஆலயம் உனை பாட எப்பொருள் யார் யார் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அந்த வகையில் இந்த இடத்துல உங்களை பற்றி சில விவரங்கள் அனைத்தும் தெரிந்திருந்தாலும் கூட தாங்கள் நாவினால் எடுத்து சொல்ல இவை சரியாக கேட்க வேண்டும் சொல்லக்கூடிய ஆகையினாலே கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு முறையோட பதில் வருமா அப்படிங்கிற முறையான கேள்வி பேசணும். நல்ல வாழ்த்து வாழ்த்துக்கு குணமானது நன்றி. இங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்த்து. இந்த வாழ்க்கையிலே இந்த மஞ்சளோடு குங்குமம் சேர்ந்து வாழணும்னு வாழ்த்துனீங்க. எவ்வளவு ஏத்தணுமோ அவ்வளவு குறைங்க. இங்க எவ்வளவு முடிஞ்ச அளவு ஏத்துங்க, அங்க சுத்தமா இல்லாம ஆக்கிங்க. நல்ல வாழ்த்து, நல்ல வேலையா இருக்கும். மைக்கே தேவையில்லை உங்க தொண்டைக்கு. வாழ்த்துக்கு மனமார்ந்த நன்றி. ஆக எப்பொருள் யார் யார் கேட்பியும் எதை யார் சொல்லி கேட்டாலும் அதில் இருக்கக்கூடியது உண்மையா இல்லை என்ற ஆராய்ச்சி பண்ணி பேசுவதுதான் பகுத்தறிவு அப்படின்னாங்க. அதான் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று தன்னுடைய பகுத்தறிவை சிறவிடாமல் எவர் சொன்னாரு பகுத்தறிவுக்கு எட்டியவரை அறிந்து ஆராய்ந்து உண்மை என்ன
அப்படின்றத தெரிஞ்ச பிறகுதான் பேசணும். விவரம் கேட்க போறேன். விவரம் கேட்கக்கூடியவர்களுக்கு தகுந்தாபோல் பதில் வருமானதான் முதன்மையான விவரம். அப்படி நிப்பாட்டி இருக்கீங்க. என்ன விவரம் கேட்க போறீங்க? நீங்க என்ன கேட்கறீங்களோ அதுக்கு தகுந்தாற்போல் பதிலளிக்க காத்துக்கிட்டு இருக்கீங்க. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். கேட்கறதுல கேள்வி வரும். தட்டுற இடத்துல தட்டினாதாங்க எப்படி நாதம்? இப்படி நாதம் கேட்டா நல்லா இருக்கும். நாதமே இல்லாம சாதமே இல்லாம நாதம் கேட்டா ஏன்னா வெண்கட்டு செங்கட்டு பொன்கட்டு கிடைத்தது முப்பெரும் தேனியர்களுக்கு. மனிதனுக்கு கிடைத்தது பூமி அப்படிங்கிறதட்டு, அரசனுக்கு கிடைத்தது நியதி அப்படிங்கிறதட்டு, முனிவனுக்கு கிடைத்தது ஞானம் அப்படிங்கிறதட்டு. மகாபாரதத்திலே பாஞ்சாலி வைத்திருந்தது அட்சய பாத்திரம் அப்படின்ற ஒரு தட்டு, ஒரு பாத்திரம். அதே நேரத்தில் மணிமேகலை வைத்திருந்தது அது அமுத சுரபி அப்படின்ற பாத்திரம். அட்சய பாத்திரங்கிறதுல எப்ப இலக்கணம் கொடுத்துருமா இல்ல எப்படி தன்மை? ஒரே ஒரு முறை கழுவி கவிழ்த்துட்டா அன்று முழுதும் அதுல இருந்து எதுவுமே பெற முடியாது. உணவு காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கவிழ்த்தாச்சுன்னா வராதுங்கிறீங்க. நீங்க அமுத சுரபிக்கு அட்சய பாத்திரத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? அட்சய பாத்திரம் நம்ம கேட்டதை கேட்ட மாதிரி கொடுக்கும். அமுத சுரபி, சுரபினால என்ன அர்த்தம்? நீர்மம்னு அர்த்தம். சுரக்கிறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. ஆக எதை கேட்டாலும் அது சுரபியாக நீர்மமாக கொடுக்கும். இது அப்படியே கொடுக்கும். அட்சயங்கிறது சமஸ்கிருதம், அமுத சுரபி அப்படிங்கிறது தமிழ். நீங்க சொன்ன மாதிரி எதை கேட்டாலும் எப்ப வேணாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை எதுக்கிட்ட இருக்கு அப்படின்னா இந்த பாத்திரத்துக்கு இருக்கு, ரெண்டு பாத்திரத்துக்கு இருக்கு. ஆனா அது நீங்க சொன்ன மாதிரி நேரம் முடிஞ்சிருச்சுன்னா வராது. இங்க அப்படி இல்ல. எந்த நேரத்துல நீங்க கேட்டா பதில் வரும். அப்ப எதை கேட்டாலும் பதில் கொடுப்பாங்கிறீங்க. அப்படியே வச்சுக்கோங்களேன். நல்ல அற்புதமான காரணம். இருங்க, நான் முன்னாடியே வந்து சொன்னேன். அவங்க பேரை சொன்ன உடனே எங்களுடைய ரசிகர்கள் நிறைய இருக்காங்க, உங்களை கை தட்டினாங்க. நீங்க இருக்கிறது கோவை மங்கலம், உங்க ரசிகர்கள் இருக்கிறது குலமங்கலம். ரொம்ப மங்களகரமா இருக்கு பாருங்க. நான் வந்ததுனால உங்களுக்கு சுப மங்களமா ஒரு விஷயம் சந்தோஷம். அங்க கேட்டுக்கங்க. குங்குமம் அதுதான் நன்றி சொன்னேன். ரொம்ப சந்தோஷம். நீங்களே மங்களகரமா நிக்கிறதே பார்த்தாலே அப்படிதான் இருக்கு. நம்ம பேரை பார்த்தாலே மங்களகரம் வர மாட்டேங்குது. இங்க அப்படி மங்களகரமா இருக்கு. இப்ப இங்க சொன்ன உடனே பாத்தீங்களா, உங்களுக்கு ரசிகர் இருக்கணும்னா எனக்கு ரசிகர் இருக்குன்னு 2-3 பேர் எனக்கும் பாவப்பட்டு சொல்லி இருக்காங்க. இப்ப ஏன் வேற என்னன்னா, உங்க மக்களை பூரா என் பக்கம் திருப்பிடுவாங்க. 2 திருப்பு திருப்பிடுவாருங்க. அப்ப நீங்க இவருடைய பேர் என்ன? இவர் பேரு முத்து இல்ல முத்து சிற்பியா முத்து சிப்பியா? சிப்பிக்கு பெருமை இருக்கு. இல்ல நான் வந்து பெருமை இல்லைன்னு சொல்றேன். உங்க பேர் என்ன? சிப்பி. சிப்பி. சிற்பினா செதுக்கிறவர். செதுக்க முடியாது. இல்ல சிற்பின்னு சொன்னாலும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. சிற்பினா கல்லா இருக்கிறத கூட நீங்க ரொம்ப இடத்துல சிலையா மாத்திடுறீங்களா? அதாவது ஒண்ணும் தெரியாதவங்க வந்து நின்றாலுமே அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிடுறீங்களா? ஆனா என்கிட்ட வந்தாதான் வம்பு இழுக்கிறீங்க, ஏன்னு தெரியல. ஆக முத்து சிப்பி. இந்த முத்துன்றது சாதாரணப்பட்டவங்க கிடையாது. நவரத்தினங்கள்லயே பட்டதிட்டாம ஜொலிக்கக்கூடியது முத்து மட்டும்தான். வைரமா இருக்கட்டும், மரகதமா இருக்கட்டும், எல்லாம் பட்டதிட்டாலும் ஜொலிக்கும். முத்து அப்படி இல்ல, திறந்த உடனே ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். முத்து முழுமையா முத்தா விளையில எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா? 15 வருஷம் ஆகும். ஆழ்கடல இருக்கிற சிற்பி 6 மாதத்துக்கு ஒரு முறை மூச்சு விடுவதற்காக கடலுக்கு வெளியில வரும். அப்படி வரும் பொழுது மழை துளியோ பனித்துளியோ அந்த சிப்பிக்குள்ள விழுந்துச்சுன்னா மூடிய உள்ள இருக்கக்கூடிய மழை துளி என்ன மாற ஆரம்பிச்சிடும்? கொஞ்சம் கொஞ்சமா முத்தா மாற ஆரம்பிச்சிடும். அதான் முத்துலயே ரொம்ப பெருமை எந்த முத்துக்குன்னா ஆணி முத்துக்கு ஒரு பெருமை இருக்கு. ஆணி முத்துனா சுவாதி நட்சத்திரத்தன்று உருவாச்சுன்னா அந்த முத்துக்கு பேரு ஆணி முத்துன்னு பேரு. அது ரொம்ப அழகான பேரா முத்து சிப்பின்னு வச்சிருக்காங்க. சில காலம் வரைக்கும் அங்க இருந்து பேருந்து குடிச்சு வந்து சண்டை ஓடுவாரு. இப்ப மதுரையிலேயே தங்கி சண்டை ஓட ஆரம்பிச்சுட்டாரு. மதுரைக்கு வந்துட்டாரு. மதுரை எதுக்குனே பெருமை? எதுக்கு முக்தி? வாழ்றதுக்கு. வாழ வைக்கிறதுல சிறப்பு எங்க மதுரை தான். அப்படி வாழ வைக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கீங்க. நீங்களும் வாழணும். வாழ்றதுதான் சரி. நீங்க வாழ்ந்தாலும் நான் வாழ முடியும். எதிரி இல்லாத வாழ்க்கை நல்லா இருக்குமா? எனக்கு எதிரி முதல்ல நல்லா இருக்கணும். அப்பதான் உங்களை எதிர்த்து பேசுற நான் நல்லா இருக்க முடியும். அதனால வாங்க, இந்த பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா பாடுறீங்க. தனிப்பட்ட முறையில நானே உங்களோட ரசிகை தான். அது உள்ள மேடைக்கு வந்து என் ஜென்ம விரோதி நீங்க தான், புரியுதா? அப்ப அப்படி ஒரு ரசிகர்களை காரைக்குடிக்கு அங்கிட்டு ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க ஒரு ஊரு. அங்க இருந்து இங்க வந்து நம்மளுக்கு இவர் யார தெரியும்? உங்களுக்கு எல்லாம் இவர் யாருன்னே தெரியாது. ஆனா தெரியாம இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு சம்பந்தம் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? உங்களுடைய இசை அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை கடவுள் குரல் வளமாக உங்களுக்கு கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி குரல் வளம் யாருக்காவது அமைய முடியுமான்னு அப்படி எதிரியே பார்த்து அப்படி இசைய வைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல இசை. நல்லா பாடுறீங்க. இப்படி பேசுவீங்களா?
எப்படி முத்துச்சிப்பி பேசுவாரா? அதுக்காக நான் ஊமையா? பேசுவாரு. இன்னைக்கு என்ன பேச போறாரு? குளமங்கலத்துல கோதைமங்கலம் முத்துச்சிப்பின்றத பாப்போம் வாங்க. உங்களுக்கு எனக்கு ஒரு வழக்கு அன்னைக்கு ஏற்பட்டது. உனக்கும் எனக்கும் ஒரு வழக்கு இருக்கு. வாழா திருவண்ணாமலைக்கு அழைச்சிட்டு போனார். அன்னைக்கு ஏற்பட்டுச்சு பக்தி வழக்கு, பரம்பரை வழக்கு. இன்னைக்கு குளமங்கலம் மேடையில நாரதர் வள்ளிக்கு வழக்குன்னு வச்சுக்கிட்டாலும் நான் சரி, இல்ல முத்துச்சிப்பிக்கு கலைமகளுக்கு வழக்குன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, உங்ககிட்ட பேசி வெற்றி காண முடியும்ன்ற தன்னம்பிக்கை ஏற்பட்டு இருக்கு. தைரியம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா பேசுங்க பாப்போம். உனக்கு எனக்கு வழக்கு இருக்கு. வாழா திருவண்ணாமலை அழைத்து சென்று பதிகம் பாடி சிறப்படைந்தால் 4 பேர் போன பாதையில போகணும், 4 பேரை வச்சுபடி வாழணும். இந்த 4 பேர்ல ஒரு பேர் தான் நீங்க சொன்ன விஷயம். முத்துச்சிப்பி அப்படிங்கிற பேருக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம். அதுவும் மதுரைக்கு, ஏன்னா வாத முக்தி அப்படிங்கிறது மதுரை என்பதி. அந்த மதுரை என்பதிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு ரொம்ப சிறப்பான முறையில எடுத்து சொல்லிருக்கீங்க. பாட்டெல்லாம் நல்லா பாடுவாரு. உங்க ரசிகர் இங்க மேடைக்கு வந்தா ஜென்ம விரோதி. எனக்கு சில விரோதிகளை கூட பிடிக்கும், சில துரோகிகளை பிடிக்காது. நீங்க சொல்லிட்டீங்க நான் விரோதி தான்ட்டீங்க. வாங்க, உங்களுக்கு என்ன விஷயம் தெரியும் அப்படிங்கிற முத்துச்சிப்பி பாட்டு மட்டும் பாடுவா அப்படின்னா அது வேற கணக்கு. அந்த உடனே நம்ம பாட்டுக்கு நின்று வர ஈஸியா பாடல்களா பாடிவிட்டு உங்ககிட்ட எதுவுமே பேசாம வாமா அந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை முடிச்சுட்டு போயிருவேன். முத்துச்சிப்பி பாட்டுக்கு அப்புறம் எந்த விஷயத்தையும் தொட்டு பேசுவாப்ப அப்படிங்கிற நம்பிக்கையை மக்கள் மனதில் ஏற்படுத்தி வச்சிருக்கேன். அதை இந்த இடத்துல நிறுத்தி காட்டிக்க போறேன். இல்ல ஏற்படுத்துற நம்பிக்கை இன்னும் அதிகமாகிற மாதிரி நிரூபிக்கிறீங்களா? உண்மை அதுதான். ஒரு ஆளுக்கு பாட்டு இருந்தா பேச்சு வராது, பாட்டு பேச்சு இருந்தா பாட்டு நிர்ணயம் நல்லா இருக்காது. என்ன ராகம் பாடினாலும் பாடுறதுக்கு தயாரா இருப்பேன். இந்த மேடையில நீங்க என்ன பேசுறீங்களோ அதை தொட்டு பேசுறதுக்கு தயாரா நிக்கிறேன். ஏதோ பேசினாலும் சரியா, ஏன்னா படிச்சிருந்தா மட்டும்தான் எல்லாத்தையும் தொட்டு பேச முடியும். இந்த இடத்துல நீங்க என்ன கேள்வியோ என்ன பதில் கேட்கிறீங்களோ அதுக்கு போல தகுந்த மாதிரி பதிலளிக்க நாரதங்கிற முறையில சபை நாகரிகத்தோடு தெளிவா எடுத்து சொல்றதுக்கு காத்திருக்கேன். முடிஞ்சா கேட்டு பாருங்க, உங்களுக்கு என்ன விஷயம் தெரியணும் அப்படிங்கிறது. நான் தமிழையும் தமிழ் கடவுள் முருகனையும் அதிகமா நேசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு தமிழ் மொழினா ரொம்ப பிடிச்ச ஒரு மொழி. இயற்கையாவே எனக்கு ரொம்ப பிடிச்ச. நான் வந்தோடனே மக்கள்கிட்ட சொன்னேன், அண்ணன் சொன்னேன், சிவபாத்தி யாரு போடணும் அப்படின்னா அவர் அண்ணன் அவங்க கலந்துரையாடல அவங்களை போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நான் ஏற்கனவே ஒரு வந்திருந்தேன், வந்துட்டு சொல்லிட்டு போனேன், அதாவது நாரதர் சவரமா மாத்தணும் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு வந்தோடனே சொல்லிட்டாப்புல, உங்களையும் கலைமுறையும் அடுத்த வருஷத்துக்கு 1 மணிக்கு சந்திச்சு 5 மணி முடிய நீங்க பேசணும், நாரதர் சவரங்கிறத நீங்க மேடையில பண்ணணும் அப்படின்னு காலையில மதுரைக்கு வந்துட்டு சொல்லிட்டு வந்துட்டாப்புல. இன்னைக்கு கொடுத்த நேரத்துக்குள்ள நீங்க என்ன விஷயம் பேசினாலும் பேசுவோம். அதே மாதிரி அடுத்த முறை இந்த நாரதர் சவரம் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க பாருங்க. நேரம் கிடைக்கல, அந்த அம்மாவோட என்னதான் பேசுவாங்க அப்படிங்கிறத நிரூபிச்சுக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். இப்ப எதை கேட்டாலும் எதை தொட்டு பேசினாலும் அந்த பேச்சுக்கு தயாரா பேசுறதுக்கு காத்துக்கிட்டு சாமி. நிறைய இடத்துல நம்ம நாடகத்துக்கு போன இடத்துல பாத்தீங்கன்னா வருடம் ஒரு முறை வைக்கிற நாடகத்திலேயே இந்த நேரத்துல நாரதர் வழியும் சந்திக்கும் பொழுது அவ்வளவா கூட்டம் இருக்காது. ஒருவேளை இருந்தாலும் அவங்களா பேசிட்டு இருப்பாங்க, ரசிக்க மாட்டாங்க. ஆனா குளமங்கலம் மேடையில தினசரி நாடகம் நடந்துட்டு இருக்கு. தினசரி நாடகத்திலையும் இந்த நேரத்துல இவ்வளவு பேர் முடிச்சிருக்காங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு நாடக கலை மீது நம்ம மீது நம்ம பற்று வச்சிருப்பாங்க. வாங்க, நீங்க சொன்ன மாதிரி 1 மணிக்கு சந்திச்சுல நாடகம் ஆரம்பிச்சு 10 மணி முடிஞ்சு ஒரு 10:30 மணிக்கு சந்திச்சு விடியற வரைக்கும் உங்களோட நீங்க பேச சொன்னாலும் சரி, பேச நான் தயாரா இருக்கேன். அதுல எந்த விதத்திலும் உங்கள்கிட்ட தோத்து மட்டும் போவாங்க. வாங்க, நீங்க என்ன கேக்குறீங்க, நான் பதில் சொல்ல காத்துட்டு இருக்கேன். உங்க அப்பா பேரு நந்தி, உங்க அம்மா பேரு நந்தி மோடி, உங்க பேரு மல்லி, அமைத்திருப்பது பறை, பேசுவது தமிழ், வளர்த்துவது பறவை, கையில வச்சிருப்பது வச்சிருக்கேன். கவனம் எதுக்கு வச்சிருக்கீங்க? பறவைகளை வேட்டுவதற்காக. பறவை எதற்காக? இயற்கையை செயலாளப்படுத்த. என்ன தின? சிந்தினை கருந்தினை. கருந்தனை யாருக்கு? சிந்தனை யாருக்கு? சிந்தினை முருகனுக்கு, கருந்தனை எங்களுக்கு. திணைக்கும் மறுமையார் 3 துளி நாப்போட்டி எழுதினால் ஒழுக்கத்தை குறிக்கும், 2 துளி நாப்போட்டி எழுதினால் தானியத்தை குறிக்கும். இரண்டையும் சேர்த்து காவல் பார்த்துக்கிட்டு இருக்கு.
4 விஷயத்தின் மூலமாக தான் சிவபெருமான் இந்த 4 பேரையும் ஆட்கொண்ட. சூளை என்பது என்ன அப்படின்னா அது ஒரு நோய். நோய்னா என்ன நோய்? வயிற்று வலி. 4 பேருமே முதன்மையானவர் யாருன்னா அவர் அப்பர் என்ற திருநாவுக்கரசர். அது திருநாவுக்கரசருக்கு சூளை என்ற வயிற்று வலியை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஆட்கொண்ட. அதுதான் சூளை. இந்த ஓலைன்னா என்னங்க? சூளையை நான் சொன்னேன், ஓலையை நீங்க சொல்லுங்க. உனக்கு எனக்கு வழக்கு இருக்கு. அப்பதான் ஆரம்பிச்சது மாதிரி. சரி, நீ எனக்கு அடிமை. நீ மட்டுமா அடிமை? ஓ கூட்டமே எனக்கு அடிமை.